Exercise 2.8 la second sum. Find the sum of first 6 terms of the GP. 5, 15, 45 etc. Find the sum of first 6 terms. அப்போ sum of 6 terms தான் கேட்டிருக்காங்க first 6 terms. அப்போ SN ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஜிபியில் டக்குன்னு நம்ம SN ஃபார்முலா ஒரு ஃபார்முலாலாம் இல்லை. நமக்கு கிரேட்டர் தான் லெஸ் தேன் ஒன் கிரேட்டர் தேன் ஒன் ஆறு காட்டிலே லெஸ் தேன் ஒன்று இருந்தால் ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஆறு காட்டிலே கிரேட்டர் தேன் ஒன்று இருந்தால் ஒன்று யூஸ் பண்ணுவோம் ஆர் ஈக்குவல் டு ஒன்று இருந்தால் அதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவோம் இன்ஃபினிட்டி அது செப்பரேட்டாக இல்லையா அப்போ ஃபஸ்ட் நம்ம ஆர் கண்டுபிடிச்சா தான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கிறதே தெரியும் இப்போ ஃபஸ்ட்டு சொல்யூஷன் போட்டு 5 15 45 எக்ஸெட்ரான்னு எழுதிட்டோம் ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ ஈக்குவல் டு 5 என்னங்கிறது ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் தானே கேட்டிருக்காங்க அப்போ n ஈக்குவல் டு 6னே எழுதிடலாம் அதுவும் முடிஞ்சுது அடுத்து ஆர்னா என்னது T2 டிவைடட் பை T1 T2ங்கிறது 15 divided by 5 15 divided by 5 எவ்வளோ 1 5 சார் 5 3 5 சார் 15 இப்போ ஈக்குவல் டு 3 3ங்கிறது என்னது கிரேட்டர் தான் 1 ஆர் கிரேட்டர் தான் 1 கிரேட்டர் தான் 1 ஆர் தான் கிரேட்டராக இருக்குது ஆர் கிரேட்டர் தான் அந்த எஸ்என் ஃபார்முலாவில் ஆர் ஃபஸ்ட் வர மாதிரி எழுதணும் அப்போ எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 இங்கே நமக்கு 6th டேர்ம் தானே கண்டுபிடிக்கிறோம் அப்போ S6 ஈக்குவல் டு ஏங்கிறது என்னது 5 5 இன்ட்டு ஆறுங்கிறது என்னது 3 பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை 3 மைனஸ் 1 விச் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3 பவர் 6னா 3 வந்து 6 டைம்ஸ் எழுதணும் மைனஸ் 1 டிவைடட் பை 3 மைனஸ் 1ங்கிறது எவ்வளோ 2 விச் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு 3 வந்துட்டு 6 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் 3 3 சார் 9 3 3 சார் 9 3 3 சார் 9 9 9 சார் 81 81 இன்ட்டு 9 729 இல்லையா 81 இன்ட்டு 9ங்கிறது 729 அப்போ 729 மைனஸ் 1 டிவைடட் பை 2 which is equal to 5 into 729ல 1 மைனஸ் பண்ணிட்டோம்னா 728 divided by 2 728 ஈவன் நம்பராக தான் இருக்குது ஸோ கண்டிப்பாக 2 டேபிள் கேன்சல் ஆகும் 1 2 சார் 2 3 2 சார் 6 7னா கேரி ஓவர் 1 வரும் 12 6 2 சார் 12 4 2 சார் 8 இப்போ என்ன கிடச்சிருக்கு 364 that means 5 into 364 5 into 364 எவ்வளோனா 1820 therefore S6 X6னா நம்ம சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ் தானே கேட்டிருக்காங்க S6 தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் therefore S6 equal to 1820 இதான் ஆன்சர் ஸோ செகண்ட் சம் சிம்பிள் சம் ஈஸியாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே தென் தேர்ட் சம் எக்ஸசைஸ் 2.8 தேர்ட் சம் ஃபைண்ட் த ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஜிபி ஃபைண்ட் த ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஜிபி அப்போ இங்கே கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும் ஃபைண்ட் த ஃபஸ்ட் டேர்ம் ஆஃப் த ஜிபியில் இருக்க ஃபஸ்ட்டு டேர்ம் கண்டுபிடிக்கணும் காமன் ரேஷியோ வந்து 5 கொடுத்துட்டாங்க சம் டு ஃபஸ்ட்டு 6 டேர்ம் இஸ் 46,872 sum to first 6 termsனா sum to first 6 terms that means S6 sumனா நமக்கு SN தானே அப்போ ஃபஸ்ட்டு 6 டேர்ம்ஸ்க்கான ஆன்சர் கொடுத்துட்டாங்க அப்போ S6 வந்து கொடுத்துட்டாங்க 6 கொடுத்துட்டாங்க நம்ம ஃபஸ்ட் டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும் ஓகே அப்போ சொல்யூஷனில் காமன் ரேஷியோ கொடுத்துட்டாங்க R ஈக்குவல் டு 5 அடுத்து அப்போ R ஈக்குவல் டு 5 கொடுத்துட்டாங்க S6ங்கிறதும் கொடுத்துட்டாங்க 46,872 நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபஸ்ட்டு டேர்ம் தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இங்கே காமன் ரேஷியோ அவங்க கொடுத்துட்டாங்களே அதை வச்சு தான் நம்ம அந்த SN ஃபார்முலா எழுத முடியும் காமன் ரேஷியோ 5 கொடுத்துட்டாங்க அது கண்டிப்பாக ஆரை காட்டிலே கிரேட்டர் தான் ஆர் தான் கிரேட்டராக இருக்குது இல்லையா ஆர் கிரேட்டர் தான் ஒன்னை காட்டிலே ஆர் கிரேட்டராக தான் இருக்குது அப்போ ஆர் முன்னாடி வர மாதிரி தான் அந்த ஃபார்முலா எழுதிக்கணும் SN ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1 அப்போ S6 ஃபஸ்ட்டு 6 டைம்ஸ் தானே கொடுத்துருக்காங்க அப்போ S6 ஈக்குவல் டு ஏ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ இன்ட்டு ஆர் அவங்களே கொடுத்துருக்காங்க 5 பவர் 6 மைனஸ் 1 டிவைடட் பை 5 மைனஸ் 1 அப்போ நமக்கு S6 தான் கொடுத்துட்டாங்களா 46,872 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 5 பவர் 6னா 5 வந்து 6 டைம்ஸ் எழுதணும் மைனஸ் 1 டிவைடட் பை 5 மைனஸ் 1 4னு எழுதிட்டோம் அப்போ நமக்கு ஏ தான் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபஸ்ட் இங்கிட்ட இருக்க டிவிஷன் இங்கிட்ட கொண்டு வந்து என்ன ஆகிடும் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும் இப்போ 46,872 into 4 equal to a into நான் ரெண்டாக எழுதிக்கிட்டேன் ஓகேவா அப்போ எத்தனை டைம் வரும் 5 5 சார் 25 into 25 மைனஸ் 1 அடுத்து ஏ தானே கண்டுபிடிக்கணும் ஸோ இது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்துடும் அப்போ ஏ ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனாக இருக்கிறது ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வரல டிவிஷன் ஆகிடும் அப்போ இது 46,872 into 4 பை இது 25 into 25 மைனஸ் 1 இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1,87,488 கிடைக்குது பை அதே மாதிரி இதுவும் 25 into 25 எவ்வளோ பார்க்குறோம் அது கிடைச்ச ஆன்சருக்கு இன்னொரு 25 பண்ணையில் நமக்கு இங்கே கிடைச்சிருக்கு 15,625 மைனஸ் 1 அப்போ மைனஸ் 1 பண்ணையில் 25ங்கிறது என்ன ஆகிடும் 24 அப்போ 1,87,488 டிவைடட் பை 15,000
624 வரும் இல்லையா? 25 வந்து 24 ஆகிடும். அப்போ நான் கேன்சலேஷன் வந்து 2 டேபிள்லேருந்தே பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரே இதில் பண்ணாலும் ஓகே தான். ஒரே டைமாக நம்ம எழுதி கேன்சல் பண்ணலாம். நான் 2 டேபிள்லேருந்து கேன்சல் பண்ணியிருக்கேன். இப்போ 2 டேபிளில் ஃபஸ்ட்டு அப்போ நம்ம 2 டேபிள்லேருந்து கேன்சல் பண்ணியிருக்கு. 18 9 2s are 18. அடுத்து 3 2s are 6 7 கேரி ஓவர் இங்கே ஒன்று 14 7 2s are 14 4 2s are 8 4 2s are 8. இங்கே 2 டேபிளை கேன்சல் பண்ணும். 7 2s are 14 15 கேரி ஓவர் ஒன்று 16 வருமா? 8 2s are 16 1 2 is 2 2 2s are 4. பின்னே நமக்கு 2 ஈவன் நம்பரில் தான் இருக்குது லாஸ்ட்டு. ஸோ இது 2 டேபிளே கேன்சல் ஆகும். 4 2s are 8 9 கேரி ஓவர் ஒன்று வருமா? இங்கே 13 13 6 2s are 12 பின்னே கேரி ஓவர் ஒன்று 8 2s are 16 பின்னே கேரி ஓவர் 7 2s are 14 2 2s are 4. பின்னே இது 2 டேபிளை கேன்சல் பண்ணல 3 2s are 6 7 கேரி ஓவர் 9 18 ஆகுமா? 9 2s are 18. அடுத்து 1 மட்டும் எடுத்து செய்ய முடியாது. 12 2 நம்பர் இடைக்கு வரையில் என்ன பண்ணுவோம்? ஒரு 0 சேர்த்துட்டு அடுத்து தான் 12 எடுப்போம். 12ங்கும் போது எத்தனை டைம்ஸ் வரும்? 6 2s are 12. ஓகேவா? அடுத்து நமக்கு இது தான் இருக்குது. இது லாஸ்ட் நம்பர் ஈவன் நம்பராக தான் இருக்குது. ஸோ 2 டேபிள் இதுவும் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4 3 2s are 6 4 2s are 8 3 2s are 6 7 கேரி ஓவர் 12 6 2s are 12. அடுத்து இது நமக்கு வந்துட்டு 2 டேபிளே கேன்சல் பண்ணுறோம். 1 2 is 2 3 இங்கே ஒன்று கேரி ஓவர் 1 19 9 2s are 18 9 கேரி ஓவர் 1 வரும் 5 2s are 10 3 2s are 6. இப்போ இதுவும் தானே இருக்குது. இது வந்துட்டு நமக்கு ஈவன் நம்பராக இல்லை. இது அதனால் நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது டேபிளில் தான் பார்க்க முடியும். அப்போ இது எந்த டேபிளில் நான் எடுத்திருக்கேன்னா தேர்ட் டேபிளில் வந்திருக்குது. இதுவும் தேர்ட் டேபிளில் வருது. அதாவது 6 3s are 18 19 கேரி ஓவர் 1 வரும் 15 5 3s are 15 1 3 is 3. இது 7 3s are 21 22 23 24 ஆகுமா? 8 3s are 24 1 3 is 3 2 3s are 6. இப்போ நமக்கு கிடைச்சது 651 இதுவும் தான். இதை வந்துட்டு நான் எந்த டேபிளில் கேன்சல் பண்ணியிருக்கேன்னா 7th டேபிளில், அதாவது 7th டேபிளில் தான் இது 2 வருது. ஓகேவா? அப்போது 9 7s are 63 64 9 7s are 63 கேரி ஓவர் 2 வருமா? 21. அடுத்து 7 3s are 21. ஓகேவா? அதான் 7 9s are 63 2 வருது 7 3s are 21. அதே மாதிரி இது 7th டேபிளில் 1 7 is 7 பின்னி 1 7 is 7 8 கேரி ஓவர் 1 வருமா? பின்னி 1 7s are 7 கேரி ஓவர் இங்கே 3 வந்துடும் 32 7 6 4 வரும் இல்லையா? 7 8 9 10 11 4 42 7 6 are 42. இப்போ இது தானே இருக்குது. இது ரெண்டுமே தேர்ட் டேபிளை கேன்சல் பண்ணியிருக்கேன். 3 3s are 9 1 3s are 3. இது 11 3 3s are 9 10 11 2 கேரி ஓவர் 1 வருமா? 7 3s are 21 3 2s are 6. இப்போ நமக்கு இருக்கிறது 372 டிவைடட் பை 31. இப்போ இங்கே 31ங்கிறது ப்ரைம் நம்பர். ஸோ நமக்கு இது கேன்சலேஷன் வருது. 31 டேபிளில் தான் இது பார்த்தாகணும். அதனால் 372 டிவைடட் பை 31 பண்ணையில் 1 டைம் 1 31s are 31 6 வரும். இந்த 62 31 2s are 62. ஸோ ஆன்சர் 12 வருது. இப்போ கேன்சலேஷன் இவ்வளோ 2 டேபிள்லேருந்து பண்ணியிருக்கேன். நம்ம டேரெக்டாகவே 4 டேபிள் அப்படின்னு பண்ணாலும் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நான் 2 டேபிளில் சிம்பிளாக இருக்கலாம் நமக்கு பண்ணுறதுக்கு. ஈவன் நம்பர் வர வரைக்கும் 2 டேபிளில் பண்ணுறோம். அடுத்து தேர்ட் டேபிள் வந்திருக்கு 7th டேபிளில் வந்திருக்குது. ஓகேவா? அடுத்து பின்னே லாஸ்ட்டாக தேர்ட் டேபிளில் பண்ணல நமக்கு ப்ரைம் நம்பராக வந்துருச்சு. அது நார்மல் டிவிஷனில் தான் பண்ண முடியும். என்ன ப்ரைம் நம்பர்னா அந்த ப்ரைம் நம்பரில் எத்தனை டைம்ஸ் வருதுன்னு செக் பண்ணி ஆகணும். அப்போ 12 டைம்ஸ் 31 12s are நமக்கு 372 வரும். ஸோ A ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? 12. அதான் ஃபஸ்ட் டேர்ம் தான் கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டேர்ம்ங்கிறது 12. ஸோ தேர்ட் சம்மும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா?